வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 7.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 5.1 தான். ஆனால் இது 7.1 மாதிரி நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கனால அவங்களுக்கு சரவுண்டு எக்ஸ்ட்ரா 2 வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 7.1 கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கேன். தேனியிலேருந்து ஒரு நண்பர் இது ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. ஃப்ரண்ட்டில் 2 கண்ட்ரோல் இருக்கும். ஒன்று வந்து மாஸ்டர் என்கோடர், இன்னொன்று சப்வூஃபர் கெயின். நீங்கள் சப்வூஃபர் வந்து தேவையான அளவுக்கு கெயின் நீங்கள் ஏற்றிக்கலாம். நீங்கள் வால்யூம் எவ்வளோ அளவுக்கு மாஸ்டர் வால்யூம் ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்வூஃபர் வால்யூமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். ESP பொறுத்தளவுக்கு நம்ம MP3 சாங்ஸ் இந்த மாதிரி இதில் நம்ம கேட்டுக்கலாம். என்ன சாங்ஸு MP3 சாங்ஸ் ப்ளே ஆகுதுன்னு நம்ம டிஸ்பிளேலே தெரியும். அதே மாதிரி இதில் ப்ளூடூத்து இன்ஃபில்ட்டாக இதில் இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடு மொத்தம் 8 ஸ்பீக்கர் அவுட்டுக்கு நான் லைன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு இந்த ஸ்பீக்கர் லைனு, இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்டு பேக்கு லெஃப்ட் ரைட்டு. இது மொத்தம் 6 சேனல். இது சப்வூஃபருக்கு பனானா ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டருக்கும் பனானா ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்டர் கனெக்ஷன் ஸ்பீக்கர் லைன் கொடுக்கணும். இது சப்வூஃபர் ஸ்பீக்கர் லைன் கொடுக்கணும். இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டை பொறுத்தளவுக்கு எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை எப்பயும் போல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சென்டரை வந்து டிவிக்கு பக்கத்தில் கீழே உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கராக கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சரவுண்டுக்கிற லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சைஸில், அதாவது பேக்கு சரவுண்டுக்கு சென்டராக இங்கே ஒன்று, அதே மாதிரி அங்கனுக்குள்ளே ஒன்று சென்டராக இருக்க மாதிரி கொடுத்துருங்க. அது ரெண்டுமே இந்த லைனு. சரவுண்டு பேக்கு லெஃப்ட் ரைட் வந்து நம்ம எப்பவுமே லாஸ்ட்டாக கொடுக்கணும். அங்கே நான் கொடுத்துருக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ரூம் சைஸை பொறுத்து நீங்கள் எப்படி திருப்பி வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லாட்டா இங்கேருந்து நம்மளை பார்த்து வைக்கிற மாதிரி அந்த கார்னர் ஒன்று இந்த கார்னர் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரூமில் வந்து இந்த மாதிரி வசதி இல்லாதனால நான் இந்த சைடு திருப்பி வச்சுருக்கேன். மற்றபடி சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட ரூம் சைஸை பொறுத்து எந்த இடத்துல பேஸ் நல்லாயிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் சப்வூஃபரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது ரைட் கார்னருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அல்லாட்டா லெஃப்ட் கார்னர், அல்லது நீங்கள் பேக் சைடு தான் உட்காந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்கனக்குள்ளே உட்காரீங்களோ அந்த இடத்துல கூட சப்வூஃபர் வைக்கலாம். ஆனால் பேஸ் எஃபெக்ட் ஓவராக தெரியும். உங்களோட ரூமோட சைஸை பொறுத்து நீங்கள் சப்வூஃபர் மட்டும் அலைன்மெண்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இதில் டிஜிட்டல் இன்புட்டு 3 இன்புட் இருக்குது. ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI-RC. அனலாக்கு ஸ்டீரியோ இன்புட்டு 2 இருக்குது. DVD, DTHங்கிறது மொத்தம் 2 அனலாக்கு ஸ்டீரியோ ஆக்ஸ் இன்புட் இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே 24/24 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 10,000 MFT டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ பொறுத்தளவுக்கு 5 சேனல் STK 402-950 ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு STK 4231 மோனோ ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு டவர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு மட்டும் STK 4191 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற சேனல் பூரா அவங்க ஆரஞ்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த 5 சேனல் STK போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004G எக்ஸோபேஸ் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு 8 சேனல் அல்ட்ரா டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் மீட் பண்ணால் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கட் ஆஃப் போகிற மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். ஃபேன் வந்து மொத்தம் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேன் ஏர் உள்ளே தள்ளுற மாதிரியும் ஒரு ஃபேனு ஏர் வெளியே தள்ளுற மாதிரியும் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். டீகோடரை பொறுத்தளவுக்கு FT003 DSP 5.1 மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் ஆடியோ ரிசல்ட் அருமையாக வந்திருக்கு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி HDMI-RC இன்புட் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கேன். சரவுண்ட் லைன்லையும் சரவுண்ட் பேக் லைன்லையும் ஒவ்வொரு லைனுக்கு கொடுக்கல. டால்பி டிஜிட்டல்
ETS. அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.